நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் ஹெச்எப் கிராஸில் ஒரு கைக்கறவை மாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து கைக்கறவை தான். மாடு இரண்டாம் மித்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, எவ்வளோ கறவை, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடு நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய மாடு தான். கைக்கறவை மாடு தான். 19 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். கறவையும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். மாடு கைக்கறவை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கடையம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள், டிஸ்பிளேல கொடுத்துருக்க, தொடர்பு கொள்ளுங்க. நேரில் வந்து மாட்டை பார்த்து காலையில் சாயங்காலம் கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அந்தளவுக்கு நல்ல தரமான பொருள், மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு கால் அணைக்க தேவை கிடையாது. மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மாடு தெளிவான மாடு. அவரே ஃபுல் டீட்டெயில் தனியாக கொடுக்கலாம். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு 1000 அட்வான்ஸ் போட்டால் கூட பொருளை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துருவோம். அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இரண்டாம் மீது கடைப்பல்லு தான். கைக்கறவை மாடு தான். 19 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.